श्रीरङ्गवीररघुकुन्दवेदमौली गुरुवीडतीन्द्रकरुणापरिणामबोधं शेषः तले सुचिरपूरितछात्रवृन्दं शेषाद्रिनाथगुरुवर्यमहं प्रपद्ये यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मद्वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्रामपदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। எல்லாருக்கும் என்னுடைய பிரணாமங்கள். பிரத்யபிஜ்ஞா வரைக்கும் பார்த்தோம். சோயம் தேவருத்தா அப்படின்ற பிரத்யபிஜ்ஞாவும் பிரத்யக்ஷத்தில் தான் அந்தர்பாவம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கப்புறம் எந்தெந்த விஷயங்கள் பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவமாகும் அப்படின்னு சொல்ல போனார். பிரத்யக்ஷத்தினுடைய கிரகண பிரகாரமானது காட்டப்பட்டது. ஆத்மா மனசா சயுஜ்யதே மன இந்திரியேன இந்திரியம் அர்த்தேன ததா பிரத்யக்ஷம் அப்படின்னு காமிச்சார். அதன் பிறகு பிரத்யக்ஷத்தில் என்னென்ன வஸ்துக்கள் என்னென்ன விஷயங்கள் அந்தர்பாவமாகிறது, எதையெல்லாம் பிரத்யக்ஷத்தில் சேர்க்கலாம் அப்படின்றத காட்டிட்டு வரார். அதில் முதல்ல ஸ்மிருதியில் கேள்வி வந்தது, ஸ்மிருதியை சொன்னார். அப்புறம் பிரத்யபிஜ்ஞையை சொன்னார். இப்போது அபாவத்தை சொல்கிறார். இந்த விஷயத்தை சாரமாக சொல்கிறேன், அதன் பிறகு பங்கியை பார்க்கலாம். அபாவஹா அபாவஹா அப்படின்னு ஒரு பதார்த்தத்தை நையாயிகர்கள் அங்கீகரிக்கிறார்கள். அவளுடைய பட்சத்தில் நியாய வைசேஷிகர்கள் திரவியம் குணம் கர்ம சாமானிய சமவாய விசேஷ சமவாய அபாவா சப்த பதார்த்தாக அப்படின்னு சொல்கிறாங்க. அபாவா அப்படின்னா வஸ்துவினுடைய இல்லாமை அப்படின்னு அர்த்தம். வஸ்துவினுடைய இல்லாமை தான் அபாவா. கடஹ அஸ்தி, பானை இருக்கின்றது. கடஸ்ய அபாவா அப்படின்னா பானை இல்லை, வஸ்துவினுடைய அபாவம். இப்போது இல்லாமை அப்படின்னா நையாயிகர்கள் ஒரு விஷயத்தை ஒத்துண்டிருக்காங்க. அந்த இல்லாமை என்பது 4 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர்களுடைய பட்சத்தில். பிராகபாவா, பிரத்வம்சாபாவா, அத்தியந்தாபாவா, அந்யோன்யாபாவா அப்படின்னு 4 விதமான அபாவங்கள். மறுபடியும் சொல்கிறேன். பிராகபாவா, பிரத்வம்சாபாவா, அத்தியந்தாபாவா, அந்யோன்யாபாவா அப்படின்னு 4 அபாவங்கள். சரி, இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா? கடஹா அப்படின்னா பானை. பிராகபாவா அப்படின்னா கடம் உண்டாவதற்கு முன்பு ஒரு இல்லாமை, அதான் பிராகபாவம். பிராக் அப்படின்னா முன்பு, முன்பு ஒரு அபாவம். கடம் உண்டாவதற்கு முன்பு ஒரு அபாவம், அதுதான் பிராகபாவா. கட பிராகபாவா அப்படின்னு சொல்லுவோம். கடம் உண்டாவதற்கு முன்பு ஒரு அபாவம். பிரத்வம்சா பாவா, துவம்சம்னா உடையிறது. சுக்குநூறாக உடைக்கிறோமோ இல்லையோ. கடம் உடைந்த பிறகு ஒரு அபாவம், ஒரு இல்லாமை. கடம் உடைந்த பிறகு ஒரு இல்லாமை, அதுதான் பிரத்வம்சா பாவா. அத்தியந்தா பாவா அப்படின்னா கடம் பட்டம் அப்படின்னு 2 வஸ்துக்கள். கடம்னா பானை, பட்டம்னா துணி, வஸ்திரம்.
கடத்தில் படத்தினுடைய அபாவமானது இருக்குது, படத்தில் கடத்தினுடைய அபாவமானது இருக்குது. ரெண்டு அபாவம் இருக்கா இல்லையா? கடத்தில் படத்தினுடைய அபாவம் இருக்குது, படத்தில் கடத்தினுடைய அபாவமானது இருக்குது. ரெண்டு அபாவம் இருக்கே. அப்போது கட அத்தியந்தாபாவா பட்டே அஸ்தி. கட அத்தியந்தாபாவமானது படத்தில் இருக்குது, பட அத்தியந்தாபாவமானது கடத்தில் இருக்குது. கட அத்தியந்தாபாவா பட அத்தியந்தாபாவா. கடத்தினுடைய அத்தியந்தாபாவம் படத்தில் இருக்குது, படத்தினுடைய அத்தியந்தாபாவம் கடத்தில் இருக்குது. ஸ்பஷ்டம். அதனால் அத்தியந்தாபாவான்னு ஒன்று தோற்றுக்கிறான். அந்யோன்ய அபாவா அப்படின்னு நான்காவது ஒன்று. அந்யோன்ய அபாவம்னா இரண்டு கடங்களுக்குள்ளேயே இல்லாமைன்றது இருக்கு. ரத்த கடகா, சிகப்பு கட்டம், ஸ்வேத கடகா, வெள்ளை கட்டம், இப்படி ரெண்டு கலரில் கட்டம் இருக்கு. இப்போ சிகப்பு கட்டத்தில் வெள்ளை கடத்தினுடைய இல்லாமை, வெள்ளை கடத்தில் சிகப்பு கடத்தினுடைய இல்லாமை இருக்கா இல்லையா? வெள்ளை கடத்தில் சிகப்பு கடத்தினுடைய இல்லாமை, சிகப்பு கடத்தில் வெள்ளை கடத்தினுடைய இல்லாமை இருக்கே. அப்போ அந்யோன்ய அபாவா. இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னா அவர்கள் பட்சத்தில் நிரூபிக்கணும். அவா பட்சத்தில் வன்னி சத்துவம், வன்னி அபாவம் இதெல்லாம் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அவளுக்கு இருக்குது. அதனால் அபாவகா அப்படின்னு ஒன்றை ஏற்றுக்கொண்டு அந்த அபாவத்தை நான்காக பிரித்து அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இப்போ நாம் அபாவத்தை ஒத்துருக்கோமா? ஒத்துக்கிறோம். எப்படி ஒத்துக்கிறோம்? பாவாந்தர ரூபத்வாத். இல்லாமையை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எது இருக்கிறதோ அதை பற்றி தெரிவித்துவிட்டு செல்லலாம் அப்படின்றது நம்ம அபிப்பிராயம். அபாவசிய பாவாந்தர ரூபத்வாத். பாவகன்னா வஸ்துவினுடைய இருப்பு, அபாவகன்னா வஸ்துவினுடைய இல்லாமை. இப்போ இங்கே பாருங்க, அஸ்மன் மதே அபாவசிய பாவாந்தர ரூபத்வாத் தஜ்ஞானஸ்யாபி பிரத்யக்ஷே அந்தர்பாவா. நம்ம மதத்தில் அபாவத்துக்கு பாவாந்தரத்துவ ரூபமானது சொல்லப்பட்டிருப்பதனால் அந்த ஞானமும் பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவம் ஆகும். இப்போ நான் உட்கார்ந்துட்டுருக்கேன், எனக்கு எதிரில் கட பிராகபாவம் இருக்குன்னு சொல்கிறேன். கட பிராகபாவா இல்லைன்னா கட அத்தியந்தாபாவா இப்படிலாம் இருக்குது. இப்போ கட பிராகபாவா, கடம் உண்டாவதற்கு முன்பு ஒரு அபாவமானது இருக்கா? கடம் உண்டாவதற்கு முன்பு ஒரு அபாவம். அவள் தானே சொன்னா பிராகபாவா அப்படின்னா கடம் தோன்றுவதற்கு முன்பு ஒரு அபாவம். கடம் தோன்றதுக்கு முன்னாடி அங்கே தான் கடத்தினுடைய இல்லாமல் இருக்க. கடம் தோன்றினால்தானே கடத்தினுடைய சத்துவம். கடம் தோன்றுவதற்கு முன்பு கடத்தினுடைய அபாவமானது இருக்கே. அப்போது நாம் பதில் சொல்கிறோம், கட பிராகபாவம்னா ஏன் கடத்தினுடைய இல்லாமையை போய் சொல்லணும்? கட பிராகபாவா நாம மிருத்துனா மண். கடம் உண்டாவதற்கு முன்பு ஒரு அபாவம் இருக்கோ இல்லையோ, அந்த அபாவம்ன்றதை சொல்லாமல் இருக்கே, அங்கே ஒரு வஸ்து இருக்கே, மிருத்து இருக்கே, மண் இருக்கே. இல்லையா? அந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசுலாம் இந்த மளிகை கடைக்கு போயிட்டு ஏதாவது கேட்டோம் அப்படின்னா அவள் இல்லைன்னு சொல்ல மாட்டான், இருக்கின்ற ஒரு பதார்த்தத்தை பற்றி தெரிவிப்பார்கள். ஆனால் கடுகு இருக்கு அண்ணன், உளுத்தம்பருப்பு இருக்குது தம்பி, அப்போ அவள் வாயில் இல்லைன்னு வரவே வராது. பாஷ்யக்காரருக்கு நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் சொல்கிறோம்,
இல்லை அப்படின்னு ஒன்றுடைய விவகாரத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இல்லைன்னா இல்லை தான். அது எது? சசசிருங்கா, முயல் கொம்பு இருக்கான்னா இல்லவே இல்லையே. அதே மாதிரி ஆகாஷ குசுமம், அதாவது ஆகாய தாமரை. ஆனால் இன்றைக்கி ஆகாய தாமரைன்னு ஒன்று ஏரியில் இருக்க சொல்கிறா, கிறிஸ்தியா உல்ஃபியான்னு. ஆகாய தாமரைனா வியோமாரவிந்தா அப்படின்னு பேர். ஆகாசத்தில் தாமரை பூன்னு அர்த்தம் இருக்காது. அதே மாதிரி வந்தியாசுதா, மலடி பெற்ற பையன் அப்படின்னு இருக்காங்கண்ணா. ஒரு ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, என்ன மாதிரி பொய் சொல்ல முடியுமா அப்படின்னு. பொய் சொல்கிறவாளுக்குள்ள ஒரு போட்டி. நல்லா பார்த்துக்கணும், பொய் சொல்கிறவாளுக்குள்ள ஒரு போட்டி. அந்த பொய் சொல்கிறவா உள்ள இருக்கக்கூடிய போட்டியில் யார் ஜெயிக்கணும்? இதை மாதிரி இனிமேல் லோகத்தில் பொய்யே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறா போல் ஒரு போட்டி. அவர் சொல்கிறார், ஒருத்தர் கவிஞர் சொல்கிறார், வந்தியாசுதா, மலடி பெற்ற பையனான நான் காணல் நீரில் குளிச்சுட்டு போகிறேன். காணல் நீர்னா மிராஜ். காணல் நீரில் குளிச்சுட்டு நான் போகிறேன். எங்கே போகிறேன்? வந்தியாசுத சமிதி மீட்டிங்க்கு போகிறேன். மலடி பெற்ற பசங்களுடைய சங்கம் மீட்டிங்க்கு போகிறேன். கையில் என்ன எடுத்துன்னு போகிறேன்? யோமாரவிந்தத்தை எடுத்துன்னு போகிறேன். ஆகாய தாமரையை கையில் எடுத்துக்கொண்டு செல்கிறேன். இது மாதிரி போய் சொல்ல யாராவது முடியுமா? இல்லாமையே தெரிவிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அந்த மாதிரி இல்லாமை அப்படின்றது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கின்ற பதார்த்தத்தை தெரிவிக்கலாம். சுஜாதா கேளுங்க. கேட்க முடியாது. எப்படி கேட்க முடியும்? நான் தான் மியூட்டில் போட்டிருக்கேன். கொஸ்டினை எழுதி வச்சுக்கோங்க, கடைசியில் கேட்கலாம். கட பிராகபாவா நாம மிருதேவ, கட அத்தியந்தாபாவா நாம பூதலமேவ. நாம் என்ன சொன்னோம்? கட அத்தியந்தாபாவா, கடத்தினுடைய முழுமையும் இல்லாமை அப்படின்னு சொன்னோம். இப்போ கடத்தினுடைய முழுமையும் இல்லாமை அப்படின்றது எங்கே இருக்குது? கட அத்தியந்தாபாவா இல்லவே இல்லை அப்படின்னா அது பூத்தலம் இருக்கே. பூத்தலம்னா இந்த தரை, ஃப்ளோர் இருக்கே, பூத்தலம் இருக்கு. பூத்தலம் தான் கட அத்தியந்தாபாவம். கட அத்தியந்தாபாவா அதாவது அடியோடு இல்லாமை. இப்போ இதானியும் நாஸ்தி, அப்போ இருக்கிறது சொல்லிட்டு போ. இருக்கிறது எது? பூத்தலம். கடத்வம்ச கபாலமேவ, கடம் உடைந்த பிறகு ஒரு அபாவம் இருக்குன்னு சொன்னான். அந்த கடம் உடைந்த நொறுங்கிய பிறகு இருக்கக்கூடிய அபாவம்னா கபாலம், திருவோடு இருக்க. கண்ணுக்கு தெரியறது திருவோடு. எது கண்ணுக்கு தெரிகிறதோ அதை தெரிவிக்கலாம். கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை தான் தெரிவிக்கணும். கடத்வம்ச கபாலமேவ அப்படின்னு அபாவத்தை நாம ஏற்றுக்கொள்ளாமல் பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவம் பண்ணிட்டோம். அபாவசிய பாவாந்தர ரூபத்வாத். ஒரு வஸ்துவினுடைய இல்லாமை என்பது மற்றொரு வஸ்துவினுடைய இருப்பை குறிக்கும். அதான் மீனிங். ஒரு வஸ்துவினுடைய இல்லாமை என்பது ஏகஸ்ய வஸ்துனஹ அபாவஹ அபரஸ்ய வஸ்துனஹ சத்வம் பிரதிபாதயதி அப்படின்னு அர்த்தம். ஒரு வஸ்துவினுடைய இல்லாமை என்பது கட அத்தியந்தாபாவஹ, ஒரு வஸ்துவினுடைய இல்லாமை என்பது மற்றொரு வஸ்துவினுடைய இருப்பை குறிக்கும். பூதலமேவ, பூதலம் எப்போ இருந்துதான் இருக்கு, கண்ணுக்கு எதிர பார்க்கிறமே நம்ம தரைய. அதனால அபாவத்தையும் பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவம் பண்ணிட்டோம். அபாவத்தினால ஏற்படக்கூடிய ஒரு ஞானத்தை தள்ளிட்டு அதற்கு பாவாந்தர ரூபத்துவம் சொல்லி அந்த ஞானத்தையும் பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவம் பண்ணிட்டோம். பிராயः புருஷேன அனேன பவித்தவ்யம் இத்யேதத் ஊஹா. பிராயः பொதுவா இது கூட ஊகம் கூட பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவம் பண்ணலாம். ஊஹா அப்படின்னா
ஊகித்து சொல்லக்கூடியது. பிராயா புருஷேன அனேன பவித்தவ்யம், இந்த புருஷனால் தான் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பது ஊகம். ஏன்னா அந்த புருஷனுடைய சக்தி சாமர்த்தியத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். அதை கூட பிரத்யக்ஷத்தில் சொல்லலாம். அதை கூட அது அனுமானம். அடுத்து கேள்வி கேட்பீங்க, அது அனுமானமாச்சே அப்படின்னு. அதையும் பிரத்யக்ஷத்தில் தெரிவிக்கலாம். இந்த புருஷனால் தான் பண்ணப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் அவனுடைய சக்தி சாமர்த்தியத்தை நாம் நேரில் கண்டபடியினாலே அதை சொல்லலாமே. இவர் ஸ்பஷ்டமாக ஒன்று சொல்கிறேன். சுக்ரீவன் மதுவனத்தை அழித்த உடனே இந்த வானரர்கள் எல்லாரும், அந்த மதுவனத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு வானரம் வந்து சுக்ரீவனிடத்தில் மன்றாடி முறையிடுறது, என் தோட்டத்தை மொத்தத்தையும் அழிச்சிட்டா, மொத்த பேரும் சேர்ந்து நீங்கள் என்னை பார்த்துக்க சொல்லி என்கிட்ட கொடுத்துருந்தீங்க, நான் சௌக்கியமாக அதை வச்சுட்டு வாழ்ந்துருந்தேன், என் வாழ்வாதாரமே போச்சு, என் தோட்டத்தை மொத்தத்தையும் அழிச்சுட்டா. ஏன் அந்த மாதிரி பண்ணா அப்படின்னா, அவர்கள் சென்ற காரியம் வெற்றி அடைந்து விட்டது என்று சந்தோஷத்திலே மொத்த மதுவனத்தையும் அழிச்சிட்டான்னு சுந்தரகாண்டத்தில் 59வது சர்க்கத்தில் சுக்ரீவனிடத்தில் வந்து ஓடி வந்து முறையிடுறது. 60வது சர்க்கத்தில் சுக்ரீவன் சொல்கிறார், பிராயா அனேன புருஷேன பவித்தவ்யம். அப்போ சென்ற காரியம் வெற்றி அடைந்து விட்டது என்றால் அது ஹனுமனால் தான் முடியும், ஹனுமான் தான் அந்த காரியத்தை செய்ய சாமர்த்தியம் உள்ளவர், அவர்தான் செய்திருப்பார் என்று முடிவு பண்ணுறார், ஊகித்து முடிவு பண்ணுறார். அதுவும் பிரத்யக்ஷம். புரஹா கிம் சம்யகோயம் விருட்சா இது அனத்தியவசாயோ ஞானம் சம்சயா உக்தா. முன்னாடி எப்படிப்பட்ட விருட்சமானது இருக்கின்றது அப்படின்னு ஒரு சம்சயம். இப்போ பாருங்களேன், ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான 2 மரங்கள். இந்த பொதுவாக இந்த நெல்லி கண்ணுக்கும் புளியங்கண்ணுக்கும் வித்தியாசமே தெரியாது, அவ்வளோ வித்தியாசம் தெரியாது. பெரியவாளுக்கு தெரியும். நெல்லி செடி இருக்கு இல்லையா, நெல்லிக்காய், அந்த சின்ன செடியாக இருக்கும்பொழுது அந்த கண்ணுக்கும் அதே மாதிரி புளியங்கண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாது. ரெண்டும் இலை ஓரளவு ஒரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி மற்ற விருட்சங்கள் கூட எடுத்துக்கோங்களேன், ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வேறு வேறு விருட்சங்கள், ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய விருட்சங்களாக இருக்கணும். எது உதாரணம் உங்களுக்கு தெரியுமோ அதை எடுத்துக்கணும். புரா கிம் சம்யகோயம் விருட்சா, எந்த பெயரையுடைய விருட்சம் இது அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுன்னா, இது அனத்தியவசாய ஞானம். அத்தியவசாயன்னா ஒன்றை ஒன்று ஏறிட்டு சொல்லுதல். அத்தியவசாயம் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி அந்த விஷயத்தை அந்த வஸ்துவின் மேலே தெரிவித்தல் என்பது அத்தியவசாயம். கயிறை பார்த்து பாம்புன்னு சொல்கிறோம், கயிற்றை பார்த்து பாம்புன்னு சொல்லும்பொழுது இது பாம்பு அப்படின்னு முடிவு பண்ணி அயம் சர்பஹா அப்படின்னு சொல்கிறோம். அப்புறமா ஒருத்தர் வந்து சொல்கிறார், இது பாம்பு இல்லைப்பா, இது கயிறு அப்படின்னு. அப்போது நாயம் சர்பஹா அப்படின்னு முடிவு பண்ணுறோம். முதல்ல இது பாம்புன்னு முடிவு பண்ணோம், அப்புறம் இது பாம்பு இல்லைன்னு முடிவு பண்ணுறோம். இது அத்தியவசாயம். அனத்தியவசாயம்னா என்னன்னே முடிவு பண்ண முடியல. என்னப்பா இது பாம்பு மாதிரியும் தெரியுது, கயிறு மாதிரியும் தெரியுது, இது என்னப்பா இது எனக்கு புரியவே இல்லையே, இது என்ன இது அப்படின்னு சொல்கிறது அனத்தியவசாயம். அந்த அனத்தியவசாய ஞானம் சம்சய உக்தா, அது சம்சயம் என்பது தெரிவிக்கப்பட்டது. ஏற்கையோர் அப்படி பிரத்யக்ஷ அந்தர்பாவா, இந்த சம்சயமாக இருக்கட்டும், இந்த ஊகமாக இருக்கட்டும், இவைகள்லாம் கூட பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவம் பண்ணலாம். புண்ணிய புருஷன் இட்டா பிரதிபாவி பிரத்யக்ஷ அந்தர்பூதா, புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டும் வரக்கூடியதான பிரதிபா, இன்டலெக்சுவல் மைண்ட், மேதா விலாசம், அதுவும் பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் நியாய பரிசுத்தியில்
ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கார் இந்த விஷயங்கள்லாம் சுவாமி தேசிகன். இங்கே இவ்வளோ தான் கொடுத்துருக்கா, புண்ணிய புருஷன் நிஷ்டா பிரதிபாபி அந்தர்பாவா. இந்த லெவலில் உங்களுக்கு அந்த விசாரங்கள்லாம் வேண்டாம். நீங்கள் மெதுவாக இதை மட்டும் வாசிங்க. இப்போ புண்ணிய புருஷன் பிரதிபா எங்கே அந்தர்பாவம் பண்ணுறா, பிரத்யக்ஷத்தில் அந்தர்பாவம் பண்ணுறா, அவ்வளோதான். அது எப்படி அந்தர்பாவம் பண்ணுவா, ஏன் அந்தர்பாவம் பண்ணுறா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் வேண்டாம். இதெல்லாம் வேணாம், எல்லோரும் குழப்பமாக இருக்கும். அப்போ அது பூர்த்தியாக சொன்னால் அதெல்லாம் நியாயபரிசுத்தி ஒருவேளை வாசித்தோன்னா அப்போ அதில் சுவாமி தேசிகனே சொல்லியிருக்கார், அதை பார்க்கலாம். சர்வம் ஞானம் யதார்த்தம் இது வேதாந்த விதாம் மதம் இத்யுக்தத்வாத். சரி, இப்போ அடுத்தது ரொம்ப அழகான ஒரு விஷயம். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பொறுத்த மட்டிலும் தோன்றக்கூடியதான எல்லா அறிவுமே உண்மையான அறிவு தான். பொய் அப்படின்றது கிடையவே கிடையாது. பிராந்தி ஸ்தலத்தில் ஏற்படக்கூடிய பொய் ஞானம் அப்படின்றது கிடையவே கிடையாது. சுக்தியை பார்த்து முதல்லையே கிளாஸில் சொன்னேன், அதிவியாப்தி சொல்லும் பொழுது ஞானம் பிரமா இத்யுக்தௌ சுக்திம் திருஷ்டுவா இதம் ரஜதம் இது ஞானே அதிவியாப்தி அப்படின்னு சொன்னேன். சுக்தியை பார்த்து இது ரஜதம், இது வெள்ளி என்று சொல்லக்கூடியதான ஞானத்தில் அதிவியாப்தியானது ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னேன். அப்பயே ஒரு விஷயம் சொன்னேன், விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பொறுத்த மட்டிலும் அதுவும் சத்தியம். சுக்தியை பார்த்து இதம் ரஜதம் அப்படின்ற ஞானத்தில் ஒரு அதிவியாப்தியானது ஏற்படும். மன்னிக்கணும், சுக்தியை பார்த்து இதம் ரஜதம்னு சொல்கிறோம். சுக்தி என்றால் கிழிஞ்சல், ஷெல். அதை பார்த்து ரஜதம்னு சொல்கிறோம், சூரிய வெளிச்சத்தில். இது ரஜதம்னு சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னா உண்மையான ஒரு விஷயம். நம்மளுடைய சித்தாந்தத்தை பொறுத்த மட்டிலும் எல்லா ஞானமுமே யதார்த்த ஞானம்தான். அயதார்த்த ஞானம் அப்படின்றது கிடையவே கிடையாது. தோன்றக்கூடியதான எல்லா அறிவுமே உண்மையான அறிவு தான். சுக்தியை பார்த்து இதம் ரஜதம் அப்படின்னு சொன்னாலும் சரி, கயிற்றை பார்த்து பாம்பு என்று தெரிவித்தாலும் சரி, எதெல்லாம் பிரமஸ்தலமாக இருக்கோ அதெல்லாம் உண்மையான அறிவு தான். ஸ்வேதசங்கத்தை பார்த்து பீதசங்கா அப்படின்னு தெரிவித்தாலும் சரி, அதுவும் உண்மைதான். ஏன் அப்படின்னால் பஞ்சீகரண பிரக்கிரியையினால் எல்லா இடத்துலையும் எல்லாம் இருக்கின்றபடியினால். சரி, பஞ்சீகரண பிரக்கிரியா அப்படின்னா என்ன? பஞ்சீகரண பிரக்கிரியா அப்படின்னால் ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி என்பதாக 5 மகாபூதங்கள். ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி. இப்போ ஆகாசம் அப்படின்னு எடுத்துட்டா அதில் ஆகாசம் என்பது 50% இருக்கும். ஆகாசத்துடைய தன்மைகள் 50% இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடியதான வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி, இந்த 4ம் 12% அந்த ஆகாசத்தோடு சேர்ந்து இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும், பஞ்சீகரண பிரக்கிரியான்னா இதான். ஆகாசத்தில் ஆகாசம் 50% இருக்கும். மிச்சம் அவசிஷ்டமாக இருக்கக்கூடிய 4 பூதங்கள் வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி, இந்த 4ம் சேர்ந்து 12.5 12.5 12.5 12.5 அப்படின்னு இருக்கும். ஆகாசம் என்பது அதிகமாக இருப்பதனால் அதற்கு ஆகாஷா அப்படின்னு பெயர். இதே மாதிரி வாயு, வாயு என்பது 50% இருக்கும். மிச்சம் இருக்கக்கூடியதான ஆகாசம், தேஜஸ், அப்பு, பிருத்திவி, இந்த 4ம் 12% 12% ஏன்னா 50% இருக்கும்.
அதே மாதிரி தேஜஸில் தேஜஸ் 50% இருக்கும். ஆகாசம், வாயு, அப்பு, பிருத்திவி மிச்சம் 4ம் ஒரு பாகத்தில் 4ஆக பிரிந்து இருக்கும். அப்புன்னா ஜலம். ஜலத்தில் ஜலம் என்பது 50% இருக்கும். மிச்சம் 4ம் 4ஆக பிரிந்திருக்கும். பிருத்திவியில் பிருத்திவி 50% இருக்கும். மிச்சம் 4ம் ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம் இந்த 4ம் 12% என்ன 4ஆக பிரிந்திருக்கும். இது பஞ்சீகரண பிரக்ரியா. எல்லா பூதங்களிலும் எல்லா பூதங்களும் இருக்கின்றபடினால் அப்படின்னு பஞ்சீகரண பிரக்ரியை பற்றி ஆரம்பிக்கிறார். சர்வம் ஞானம் யதார்த்தம். மற்றவர்களே அதாவது லோகத்தில் ஆத்மக்கியாதிர் அசத்கியாதி ஆக்கியாதி கியாதிரண்யதா ததா அனிர்வச்சனீய கியாதி இத்தியேதத் கியாதி பஞ்சகம் அப்படின்னு மண்டல மிஸ்ரருடைய ஒரு ஸ்லோகம் இருக்குது. மறுபடியும் சொல்கிற ஆத்மக்கியாதி அசத்கியாதி அக்கியாதி அந்யதா கியாதி அனிர்வச்சனீய கியாதி அப்படின்னு லோகத்தில் இந்த 5 கியாதிகள் தான் இருந்ததாக சொல்லுகிறார்கள். இதில் ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒத்துக்கிறார். சுக்தி சத்தியம்ன்றா சில பேர், ரஜதத்தை பொய் என்றா, ரஜதத்தை சத்தியம்ன்றா சில பேர், சுக்தியை பொய் என்றா. ரெண்டுத்தையுமே என்னது சத்தியமா அசத்தியமா என்று விவரிக்க இயலவில்லை. சத்வா சத்வஞ்ச தாபியாம் அப்படின்னு சத்தாவும் இருக்கலாம் அசத்தாவும் இருக்கலாம், இது இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம். இது அத்வைதிகளுடைய வாதம். வாஸ்தவிகமாக இல்லை, இருப்பதாக தோன்றுகிறது, வாஸ்தவிகமாக இருக்கிறது, இல்லாததாக தோன்றுகிறது அப்படின்லாம் விதவிதமாக தெரிவிக்கிறார்கள் அத்வைதிகள். இது அனிர்வச்சனீய கியாதி. இப்படியெல்லாம் கியாதி தெரிவிக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் கண்டித்து ஷஷ்டீச்ச இயம் யதார்த்த கியாதி நாதமுனியோட வாக்கியம். நாதைர் உக்தா யதார்த்தா அப்படின்னு சுவாமி தேசிகன் தத்துவமுக்தா கலாபத்தில் எடுக்கிறார். அப்போ யதார்த்த கியாதி என்பது நாதமுனிகளால் சொல்லப்பட்ட 6வது கியாதி. ஷஷ்டீச்ச 6வது கியாதி எதுன்னா யதார்த்த கியாதி. யதார்த்த கியாத்தின்னா என்னன்னா சர்வம் ஞானம் யதார்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் யதார்த்த கியாதி. சரி, இதோடு இருக்கட்டும் இங்கே இன்னைக்கு. நாளைக்கு நாம் கியாதி விஷயத்தை ரொம்ப விஸ்தாரமாக பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.